பர்கூர் அருகே மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளினை முன்னிட்டு 100 அடி உயரமுள்ள கொடி கம்பத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுக கொடியினை ஏற்றி வைத்து இரண்டாவது முறையாக மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும். பர்கூர் அருகே மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளினை முன்னிட்டு 100 அடி உயரமுள்ள கொடி கம்பத்தில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுக கொடியினை ஏற்றி வைத்து இரண்டாவது முறையாக மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் என குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் அடுத்த ஒப்பந்தவாடி கிராமத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 73வது பிறந்த நாளினை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமை வகித்தார். பர்கூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் காந்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சுமார் 100 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொடி கம்பத்தில் திமுக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏற்பாட்டில் மிக பிரம்மாண்டமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கொடி கம்பத்தில் கழக கொடியினை ஏற்றி வைத்து மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், தமிழக முதல்வர் கடந்த 5 கால ஆட்சியில் மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செய்ததன் மூலம் தமிழக மக்களின் ஏகோபத்திய ஆதரவுடன் திமுக வெற்றி பெற்று மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி என குறிப்பிட்டார். முன்னதாக பர்கூரை அடுத்த ஒப்பந்தவாடிக்கு வந்த தமிழக துணை முதல்வர் சாலையோரம் நின்ற பொதுமக்களுக்கு கையை சைத்தவாறு ரோட் ஷோவில் கலந்து கொண்டார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டிருந்த 100 அடி உயரமுள்ள கம்பத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் தினேஷ் ராஜன், மாநில மகளிர் அணி செயலாளர் மருத்துவர் மாலதி, தலைமை செயற்குழு கிருபாகரன், பொதுக்குழு உறுப்பினர் நாகராஜன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் அன்பரசன், ஒன்றிய கழக செயலாளர் மூன்றாம்பட்டி குமரேசன், அறிஞர் ரஜினி செல்வம், ராஜேந்திரன், சாந்தமூர்த்தி, தேங்காய் சுப்பிரமணியம், இளையராஜா, தகவல் நுட்ப பிரிவு இசை இளைஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சத்தியமூர்த்தி, லயோலோ, ராஜசேகர், சங்கர், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட துணை செயலாளர் கிரி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். நேற்று மாலை கழக அணிகளுடைய சார்பணிகள் நிர்வாகிகளுடைய சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைக்கு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மதியழகன் அவருடைய ஏற்பாட்டில் கழக கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சியில இன்று கலந்து கொண்டு அடுத்த திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு செல்ல இருக்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த மாவட்ட கழக செயலாளருக்கும் ஒன்றிய செயலாளர் அண்ணன் திரு காந்தி அவர்களுக்கும் இங்கு சிறப்பான வரவேற்பளித்திருக்கக்கூடிய சோமசாவை சேர்ந்த சகோதரர்களுக்கும் பெருமையை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினை மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இதே உணர்ச்சியோடு, இதே மகிழ்ச்சியோடு, இதே உற்சாகத்தோடு இன்னும் ஒரு மாதத்துல வளர்க்கின்ற தேர்தல் பிரச்சாரத்திலையும் நாம் அத்தனை பேரும் ஈடுபட்டோம்னா மீண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலையும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் கழகம் 7வது முறையாக நிச்சயம் ஆட்சி அமைக்கும். நம்முடைய கழக தலைவர் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் நிச்சயம் உட்கார்ந்தார். அதற்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் கூடுதல் கவனம் எடுத்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு 100% வெற்றியை நீங்க உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கழக கொடியேற்றுகின்ற வாய்ப்பை கொடுத்த மாவட்ட செயலாளருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, வரவேற்பு கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.